தீபாவை பாத்தீங்களா? பார்த்த மேடம். உங்களை பார்த்ததும் தான் குழந்தை கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பா. தினம் அம்மா எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு என்கிட்ட ஆசையா கேட்டுக்கிட்டே இருப்பா. நானும் அவகிட்ட இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு ஏதாவது சமாதானம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு உங்க ஏக்கத்தினால அவளுக்கு ஜுரமே வந்துருச்சு. அம்மா அம்மான்னு முணங்கிக்கிட்டே இருந்தா. அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா போச்சு. சாரி மேடம். பரவாயில்ல மேடம். எப்பவும் குழந்தைய பார்க்க அடிக்கடி வருவேன். இந்த தடவை ஃபேமிலி ப்ராப்ளத்தால கொஞ்சம் கேப் விழுந்து போச்சு. அதான் என்னால வர முடியல. குழந்தை இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு ஜுரத்துக்கு மாத்திரையும் கொடுத்துருக்கேன். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவளை இங்கேயே வச்சிருக்க போறீங்க? அவளுக்கு உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. அதனாலதான் அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அவளை நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது நல்லது. நீங்க சொல்ற எல்லாம் புரியுது மேடம். ஆனா இப்போ தீபாவை என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. என்னோட ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இப்ப அவளை கூட்டிட்டு போனா 1008 கேள்வி வரும். அதான் முறையா தத்தெடுத்து கூட்டிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ சீக்கிரமா மகேஷ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டதே தீபாவை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகுதா. மகேஷ் கிட்டயும் இந்த விஷயத்த நான் பேச போறேன். இன்னும் 10 நாள்ல எங்க கல்யாணம் முடிஞ்சிரும். அப்புறம் ஒரு வாரத்துல தீபாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா, இவ யாருன்ற உண்மை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கல்யாணம் ஆன கையோட குழந்தைய தத்தெடுக்க உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்ல. பேசிதான் சம்மதிக்க வைக்கணும். இல்லனா தீபாவோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடும். நீங்க குழந்தைய தத்தெடுக்க உங்க உட்பி மகேஷ் சம்மதிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவரு சம்மதிச்சிருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மேல நிறைய அன்பு பாசம் வச்சிருக்காரு. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. என் விருப்பத்தை சொன்னா மறுக்காம ஒத்துக்குவாருன்னு நம்புறேன். கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைய தத்தெடுத்துட்டு போனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். தீபா இப்போ தூங்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பாத்துக்கோங்க. என் மேரேஜ் முடிஞ்சதும் வேலையா தீபாவை தத்தெடுத்து கூடயே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். என்னப்பா ராங் நம்பர் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா? ஆமாங்க, கட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? திரும்ப ஃபோன் பண்ணுங்க. ஏய், எதுக்கு திரும்ப திரும்ப போன் போடுற? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நான் இல்ல. நீங்க பாரு, பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலான்னு பாக்குறியா? என்ன மேடம், விட்டா ஓவரா பேசுறீங்க? கத்தி பேசுனா நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடுமா? டாக்டர் மல்லிகாவும் சாமுண்டீஸ்வரியும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இன்னும் பத்தினி வேஷம் தான் போடுவேன்னா நான் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை கொடுத்தா அவங்க 1 லட்சம் என்ன 5 லட்சம் கூட தருவாங்க. பேசாம நான் 5 லட்சம் வாங்கிக்கிட்டா இல்ல நீ 1 லட்சம் ரூபாய் தரியா? அப்படியெல்லாம் பண்ணிடாத. அப்போ 1 லட்சம் ரூபாய் கூட நான் பாட்டுக்கு சைலண்டா இருந்துடுறேன். இத பாரு, சரி நான் தரேன். சாமுண்டீஸ்வரி கிட்ட எதையும் சொல்லிடாத. பணத்தை கொடுத்தா நான் ஏன் சொல்ல போறேன்? சரி, பணத்தோட நான் எங்க வரணும்? நாளைக்கு காலையில நீ பணத்தை எடுத்துக்கிட்டு நானும் அங்க வந்து என் கையில இருக்கிற ஆதாரத்தை கொடுத்துறேன். சரி, நான் பணத்தோட நாளைக்கு நீ சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன். ஏய், பணத்தை கொடுக்குறேன்னு என்னை ஏமாத்த பார்த்தாலோ இல்ல அடியாங்களை வச்சு என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பறிக்க நினைச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் வேற ஒரு இடத்துலயும் ஆதாரம் வச்சிருக்கேன். அதனால நீ என்னை ஏமாத்த முடியாது. சொன்னது புரிஞ்சதா? இது பாரு, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். பணத்தோட வந்துடுறேன். சரி,
ஏப்பா சிலம்போ, அந்த மாயா நாம நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவளா இருப்பா போல இருக்கே. எப்பா, நம்ம வீட்டு பொண்ணு ரேவதி இந்த வீட்டுக்கு போச்சு, அது வாழ்க்கை நாசமாயிடும்பா. இத பாருப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையன் மகேஷா மட்டும் இருக்கட்டும். அத்துக்கிட்ட சொல்லி முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ப்பா. நாளைக்கு காலையில் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஹே, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? டேய், நான் எதுக்கு பயந்தனோ அது நடந்துருச்சுடா. நீ என்ன சொல்ற? நீ அபார்ஷன் பண்ண போன விஷயம் ஃபோன் பண்ணவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதான்டா எனக்கும் தெரியல. அவன் டாக்டர் முதற்கொண்டு எல்லாத்தையும் தெளிவா சொல்றானே. அபார்ஷனுக்கு காரணம் நான் தாங்கிறத ஏதாவது சொன்னானா? அத பத்தி எதுவும் சொல்லல. அந்த அந்த அபார்ஷன் மேட்டர் மட்டும் தான் அவன் சொன்னான். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது புது தலைவலியா இருக்கு. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. அவன் கேட்ட பணத்தை கொடுத்துதான் ஆகணும். இல்லனா அவன் எல்லா விஷயத்தையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு பயமுறுத்துறான்டா. சரி, இப்போ 1 லட்ச ரூபாய் பணத்துக்கு எங்க போறது? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஏடிஎம் மிஷின் ரேவதி மட்டும்தான். அவகிட்ட போய் ஏதாவது டிராமா பண்ணி பணத்தை வாங்கி அந்த பிளாக்மெயில் காரனுக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். அவகிட்ட அடிக்கடி பணம் கேட்கறதும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்ம கேட்டுதான் ஆகணும். இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா.